நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுமரமாகத்தான் நிரப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம். கவிழ்ந்து விட மாட்டேன். தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா, தாம்பரம் வரை போயிட்டு வந்துருவோம். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வரைக்கும் நீங்க மிகவும் போற்றி போடக்கூடிய அம்மா உணவகமோ, அம்மா மருந்தகமோ, பல்வேறு கட்டடங்களோ, 400க்கும் மேற்பட்ட பேருந்துகளோ 7 மாத காலமாக துவக்க விழாக்கா அம்மாவுக்காக காத்திருக்கோம். இந்த திட்டங்கள்லாம் முன்னாடியே வந்தா அந்த அம்மா பேரு தானே விளங்கும், அந்த அம்மா பேருக்கு தானே புகழ் கிடைக்கும். அம்மா வரட்டும்னு காத்திருக்கோம். அப்படியா? ஆஸ்பத்திரி தந்த அண்ணலே, மருத்துவமனை தந்த மாமணியே அப்படின்னு போஸ்டர் அடிச்சு அது மேல ஒட்டி ஆஸ்பத்திரி எங்க இருக்குன்னே தெரியாம போயிச்சாமே. அது என்ன தம்பி, ஒரு மழை வந்தா விழுந்துற போகுது. அந்த 400 பேருந்துகள் தரையில ஓடிட்டு இருந்துச்சுன்னு அந்த நீங்க சொல்ற அதே அம்மாவுக்கு தான் அந்த புகழ் கிடைச்சிருக்கும். இன்னி வந்த இதுல வந்து இப்போ ஒரு இங்கதான ஒரு கேள்வி வருது. ஆட்சி நிர்வாகம், முதலமைச்சரா இருக்கிறவங்க, அரசு நடத்தக்கூடியவங்க ஒரு திட்டம் முழுமையாக முடிவடைந்த பிறகு கூட அதை அப்படியே வச்சிருப்பாங்க. தங்களுடைய கட்சி தலைவர் அது கொஞ்சம் தாறு பற்றாக்குறை. அம்மா வந்து தொடங்கட்டும்னு காத்திருக்கிறதுல என்ன தப்பு? இது என்ன குடிமொழிக்கு போயிடுச்சு. இது ஒட்டுமொத்த மக்களுடைய ஆட்சி. இது வந்து 7.5 கோடி தமிழர்களுக்கான ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ல சொல்லிருக்கோம் தம்பி. எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. அடுத்த கேள்வி. Has the Chennai Corporation taken any precautionary measures, sir? Please. Just one question, please. நீங்க ஒரு புரிஞ்சுக்கணும். Please understand my question, please. We just wanted this thing. The questions people have been asking questions. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. நல்ல வேலை என் பிள்ளை எல்லாம் பாரில படிக்குது. எமோஷனல் ஆகாதீங்க. கடந்த முறை திமுக ஆட்சியில வழங்கப்பட்ட பொங்கல் பைகள்ல திமுக தலைவர் அன்றைய முதல்வர் கருணாநிதியோட படங்கள் வைக்கப்பட்டன. அதே மாதிரி காப்பீட்டு திட்டத்துக்கு கலைஞர் காப்பீட்டு திட்டம் என்று பெயர் வைக்கப்பட்டது. அது போன்ற நிகழ்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? கருணாநிதி எல்லாவற்றிலும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வார் என்பதுதான் காட்டுது. அதே போன்ற குற்றச்சாட்டு தான் அதிமுக மீதும் இருக்கிறது. அப்படி ஒண்ணு இல்லையே. தமிழக முதல்வர் எல்லாத்தையும் தன்னை முன்னிலைப்படுத்துகிறார் அப்படிங்கறதுதான். அதாவது அம்மா திட்டம்னு அம்மா குடிநீர்னா தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். சொன்னா முதலமைச்சர் அம்மான்னு அர்த்தமா? அம்மாங்கிறது பொதுச்சொல் இல்லையா? கலைஞர் என்பது தனிச்சொல்லா? கலைஞர் என்பது தனிச்சொல்லா? அது பொதுச்சொல் அல்லவா? அது பொதுச்சொல் கிடையாது. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்கார.